மனசுக்கும் ஆன்மாக்குள்ள வித்தியாசம் இருக்கு. பேச்சு என்னது, செய்தி என்னதில்லை. என்னை படைத்தனுடைய ஆன்மா தன் இறைவனின் கட்டளையை கொண்டு உருவானது. இறைவனுடைய ஒரு சொல்லில் உருவானது, ஒரு எண்ணத்தில் உருவானது. அதாவது ஆன்மா படைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஆன்மா இறைவனின் கட்டளையை கொண்டு உருவானது. அடுத்து அறிவிக்கப்படுற செய்தி வருது, நீங்கள் அந்த ஒரே ஆன்மாவிலிருந்து நீங்கள் உருவானீர்கள். ஒரே ஆன்மாவிலிருந்து அது உங்களை மனிதனாக உருவாக்குகிறது. உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய செய்தி உங்களுடைய ஆன்மாவின் செய்தி. எல்லாம் ஒரே ஆன்மாவிலிருந்து நாம் படைக்கப்பட்டோம். இதற்காக இந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்படுது. நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த. சண்டை போட்டுக்கிட்டு இல்லையா? எந்த உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. நீங்கள் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆன்மா எதுக்காக செய்தி சொல்லப்படுது? நீங்கள் உங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. ஏன் வேறுபாடு நான் பார்க்குறோம்? நீ தாழ்ந்த ஜாதின்னு ஏன் என்னை சொல்ற? நீ சொல்றதுல எனக்கு செய்யணும், அதானே? ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்து அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய செய்தி உள்ளம் சொல்றேன் இல்லையா? அந்த ஆன்மா நன்மை தீமையை நமக்கு பிரித்து அறிவிக்கிறது, மனதிற்கு அறிவிக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் மனசை தான் அவங்க சொல்றாங்க. மனசை பார்க்கணும்னா மனதின்படி வாழக்கூடியவளாக நம்ம இருக்கணும். முதல்ல ஆற்றல் படைத்தது மூளை அல்ல, மனம். மூளையின் ஆற்றல் கெடுதிக்கு பயன்படும், மனதின் ஆற்றல் கெடுதிக்கு பயன்படாது, நன்மைக்கு மட்டுமே பயன்படும். நீங்கள் அனைவரும் சொர்க்க வாழ்க்கை விரும்புகிறீர்கள், ஆனால் மன வாழ்க்கையை விட்டு விடுகிறீர்கள். மூளையின் வாழ்க்கையில் வாழ விரும்புகிறீர்கள். சொர்க்கம் இல்லை உங்களுக்கு, தல் இன்னும் படைக்கப்படவே இல்லை, அது வேறு விஷயம். வாழும் காலத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டால் மன வாழ்க்கை, நீங்கள் மூளை அறிவிப்பின்படி வாழ விரும்புகிறீர்கள். 10 தடவை கேட்டாலும் 11ஆவது தடவை இவரே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். மூளைக்கு அந்த ஆற்றல் உண்டு, எல்லாத்தையும் கிரகிக்கும் மூளை. பிரித்து அறிவிப்பது மனசு, நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிப்பு. மூளை வெட்டி வேணா பார்க்கும், ரெண்டா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பிரித்து பார்ப்பது, பகுத்து பார்ப்பது, மனதை மறைவானவற்றை பகுத்து பார்ப்பது உங்களுடைய மனம். அது எதையும் அறுக்காமே பிரிச்சு பார்க்கும். நீங்கள் மனம்படி வாழ்ந்தால்தான் அந்த விஷயம் புரியும். ரெண்டு வேறு, ரெண்டு உலகம், ரெண்டு கடல்ல ஒன்று சேராது, தனித்தனியாக. அதிலும் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு, இதிலும் வாழ்க்கை உண்டு. எந்த வாழ்க்கை? ஒன்று உப்பும் கசப்பும், ஒன்றும் இனிப்பும் சுவையும். ரெண்டிலுமே உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனால் எது வேண்டும்? இறைவன் அறிவிக்கின்றார். அப்போ ஆன்மா மனதிற்கு வழிகாட்டுகிறது. ஆன்மா ஒன்றுதான். மனம் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மனிதர்களும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் உண்டு. ஆன்மா அறிவிப்பதை மனம் சரிபார்க்க வேண்டும். மூளை எல்லாத்தையும் கேட்டு அதுவும் அதிகாரம் பண்ணும், மனசு அதிகாரம் பண்ணாது. மனசு சொல்லும். மனசுக்கு ஆன்மாவிலிருந்து செய்தி வருது, மனசு அதை ஏற்றுக்கும். இப்ப மனசு மூளைக்கு அறிவிக்கும். மூளை வீம்பு பிடிச்சுன்னா ஒன்றும் செய்ய பேசாம இருக்கும். மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவனுடைய இறைவன் மட்டும்தான். அந்த ஆன்மா அந்த மனதிற்கு வழிகாட்டுகிறது, தன்னுடைய இறைவனை நெருங்குவதற்கான வழிகாட்டுகிறது. இறைவன் இறை செய்தின்னு அர்த்தம். இறை செய்தி நம்மை மனிதராக வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது.